சட்னி ரொம்ப டேஸ்டா இருக்கு. இப்படியே டெய்லி டேஸ்டா சமைச்சேன்னு வச்சுக்கோங்க, கண்ணா பின்னான்னு சாப்பிட்டு எக்கச்சக்கமா வெயிட் போட்டுருவேன். ஏன் விஜய் இப்படி நடந்துக்கிற? ஏங்க என்ன பார்த்தா பைத்தியக்காரி மாதிரி இருக்கா? எதுக்காக எங்கூட சண்டை போடணுங்கிற முடிவுல இருக்கீங்க? ஏன் இப்ப கத்துற? உன்னை அறியாமலே உன் பக்கம் இருக்கிற தவறுகளை எடுத்து சொன்னது தப்பா? நான் தான் இதோட இந்த பேச்சை விட்டுருங்கன்னு சொன்னேன்ல. மறுபடியும் ஏன் அதையே பேசிட்டு இருக்கீங்க? விஜய், குடும்பம்னு இருந்தா கருத்து வேறுபாடுகள் வர்றது சகஜம். அதை அனுசரிச்சு தான் போகணும். அதுக்காக மூஞ்சியை தூக்கி வச்சுட்டா இருக்குது. அதுவும் ஆபீஸ் போற நேரத்துல இப்படி இருந்தா நல்லாவா இருக்கு? ஓஹோ, இப்பெல்லாம் இந்த மூஞ்ச பார்க்க பிடிக்கலையோ? விஜய், பொறுமைக்கு ஒரு அளவு. கத்தாதீங்க. கத்துறனா? ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நார்மலாவே இருக்க கூடாதா? இப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோ விஜய், அது நம்ம ரெண்டு பேருக்குமே நல்லது இல்ல. வீணா என்ன டென்ஷன் பண்ணாதீங்க. நான் நார்மலா தான் இருக்கேன். ஆமா, நீங்க சொல்றத அப்படியே நாங்க நம்பிடணும். என்னைக்கா ஒரு நாள் என்கிட்ட சண்டை போட்ட பிறகு நீயா வந்து என்கிட்ட பேசிருக்கியா? எப்போ நான் தான் உங்ககிட்ட வந்து கெஞ்சி கெஞ்சி பேசிட்டு இருக்கேன்? முதல்ல நீ என்கிட்ட இப்படி நடந்துக்கிறது கரெக்டான்னு யோசிச்சு பாரு விஜய். முடிவா சொல்றேங்க. என் மேல தப்பு இருந்தா சொல்லுங்க, நான் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போறேன். உங்க வீட்டு ஆளுங்க சொல்றாங்கிறதுக்காக ஆடாதீங்க, அது சரியில்லை. இங்க பாரு, எங்க வீட்டு ஆளுங்க பக்கம் தப்பு இருக்குங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக நீ சொல்றதுக்கெல்லாம் என்னால தலையாட்டிட்டு இருக்க முடியாது. அதான் தெரியுமே. நானும் உங்க வீட்டு ஆளுங்க பேச்ச எடுக்காதீங்க, பத்துக்கிட்டு வருதுன்னு எத்தனையோ தடவை சொல்லிட்டேன். ஆனா அதை கேட்காம மறுபடியும் அதே பேச்சை எடுத்து ஏன் நிம்மதியை கெடுக்குறீங்கன்னு தெரியல. நிம்மதியை கெடுக்கிறனா? கரெக்ட் தான் விஜய். எவ்வளவுதான் நமக்கு சண்டை வந்தாலும், எவ்வளவு தூரம் நீ முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டாலும், நானா வழிய வந்து உங்ககிட்ட பேசுறேன் பாரு, அதுக்கு இது தேவைதான். அப்படி நானா உங்ககிட்ட வழி வந்து பேசுறதுக்கு காரணம் உங்ககிட்ட என்னால பேசாம இருக்க முடியலங்கிறதா. போதுமா? இனிமே நான் கூட பேசல. எப்ப நான் உன் நிம்மதியை கிடைக்கிறேன்னு சொல்லிட்டியோ அப்புறம் எதுக்கு நான் பேசணும்? எப்படி இருக்கணுமோ அப்படியே இருக்கும். கோபி, என்னடா? டேய், என்ன தெரியலையா மாமா? இதா சண்டையா? என்னாச்சு? விஜய், எங்கம்மா போற? அவர் என்ன அடிக்கணும், என்கிட்ட சண்டை போடணும். இதோ இந்த மாதிரி கிளம்புறத பார்த்து வேடிக்கை பார்க்கணும்னு நிறைய பேர் ஆசைப்பட்டாங்கல்ல, பார்த்து ரசிக்க சொல்லுங்க. விஜய், விஜய், எங்கம்மா போற? விஜய், எங்கம்மா போற? விஜய், சொன்னா கேளுமா? விஜய், சொல்ல கேளுமா? மாமா, இல்ல சொல்லுங்க மாமா. எதுவும் வந்தாலும் கோபி வந்தாலும் இல்லம்மா. விஜய், விஜய், சொல்ல கேளுமா? சார், வணக்கம் சார். வாங்க உட்காருங்க மாணிக்கம். காஃபி டீ ஏதாவது சாப்பிடுறீங்களா? இல்ல சார், எதுவும் வேண்டாம். சரி, என்ன விஷயம் சொல்லுங்க. அது வந்து ஏன் தயங்குறீங்க மாணிக்கம், சொல்லுங்க. அது வேற ஒன்றும் இல்லை சார். எதிர்பாராம எங்க லாரி அசோசியேஷன்ல இருந்து இன்டெஃபினட்டா ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க சார். ஆமா, இப்பதான் எனக்கு கூட ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொன்னாரு அதை பத்தி. சாரி சார். சாரியா? எதுக்கு? இல்ல, இப்போதான் முதல்ல உங்க கம்பெனிக்கு நாங்க ட்ரிப் எடுக்கிறதா இருந்தோம். எதிர்பாராத விதமா ஸ்ட்ரைக் அது இதுன்னு. அதுக்கு என்ன மாணிக்கம் பண்றது? இதெல்லாம் சகஜமான விஷயம் தானே. இல்ல சார், நான் ரொம்ப சங்கடப்படுறேன். ஏன்னா நீங்க சென்டிமெண்டா ஏதாச்சும் ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா. என்ன மாணிக்கம், நீங்க ஏதாவது காரணம் சொல்லி ட்ரிப் அடிக்காம இருந்தா எனக்கு கோபம் வரும். இது ஆல் இந்தியா லெவல்ல நடக்கிற ஸ்ட்ரைக். நீங்க என்ன பண்ணுவீங்க? நோ ப்ராப்ளம். நன்றி சார், ரொம்ப நன்றி. நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன் சார். எதுக்கு மாணிக்கம் பயப்படுறீங்க? நம்மள மாதிரி தொழில இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரைக்குன்னு ஏதாவது நடந்து ரெஸ்ட் கிடைச்சாதான் உண்டு. நல்லா ரெஸ்ட் எடுங்க. ஆனா ஒண்ணு, ஸ்ட்ரைக் முடிஞ்ச 1 மணி நேரத்துல நீங்க ட்ரிப் அடிக்கணும். கண்டிப்பா சார், நான் ரெடியா இருக்கேன். வெரி குட். சரி சார், அப்ப நான் கிளம்புறேன்.
நல்லா ரெஸ்ட் எடுங்க, கவலைப்படாதீங்க. ம். ஹலோ, நிர்மலா டிரான்ஸ்போர்ட்ஸ். நான் தாம்மா பேசுறேன். சொல்லுங்க சார். கொஞ்சம் செல்வத்துக்கிட்ட போன கூட. சார் இப்பதான் அவர் கிளம்பி வீட்டுக்கு போனாரு. எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, அதான் பாத்துக்கிட்டு இருக்கேன். சரிம்மா, இந்த லாரி ஸ்ட்ரைக் வர அனௌன்ஸ் ஆயிருக்குல்ல, நீ என்ன பண்ற, இந்த வேலை எல்லாம் முடிச்சிட்டு சாவியை வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்துருமா. நான் இப்படியே வீட்டுக்கு கிளம்புறேன். சரிங்க சார். சரிம்மா. அக்கா வா சக்தி, வா வா. செல்வம், சக்தி. வாங்க. என்ன திடீர்னு இந்த பக்கம்? மாணிக்கம் சார் ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணாரு. ஆபீஸ பூட்டிட்டு சாவி உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. அப்படியா? சரி, பாருங்க. சக்தி, கொஞ்சம் உப்பு போட. நான் போய் கை கழுவிட்டு வரேன். அண்ணே, சக்திக்கு டீ காஃபி ஏதாவது? அதோ கொண்டு வரேன். சும்மா இருங்க, அவங்க தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்கல்ல. இவ்வளவு போதுமா? இல்ல இன்னும் கொஞ்சம் போடு. அக்கா, உப்பு கொஞ்சம் கம்மியா தான் சாப்பிடணும். என்ன இது, இந்த வயசுல இப்படி எல்லாம் பேசுற? எல்லாம் அப்பாவுக்கு பத்திய சாப்பாடு போட்ட பழக்கம் தான். சரி. சக்தி வந்துட்டியா? ஆ ஆபீஸ் எல்லாம் சரியா பூட்டிட்டியாமா? பூட்டி சாவியை கொடுத்துட்டேன் சார். என்னங்க பாத்தீங்களா, சக்தி வந்த உடனே எனக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சிட்டா. என்னதான் இருந்தாலும் பொண்ணுங்க பண்ற ஒத்தாசையே தனிதான். ஏதோ நீ சொல்றீங்க? பின்ன என்ன, எப்பவுமே ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணோட வேலையை பகிர்ந்துப்பா. ஆனா ஆம்பளைங்க நீங்க அப்படியா? அப்படியா? என்ன சக்தி, அண்ணி சொல்றது உண்மையா? கிட்டத்தட்ட அப்படிதான். என்ன சரோ, இப்போ நாங்களும் எப்பவுமே உங்க வேலையை பகிர்ந்துக்க தயாரா தான் இருக்கோம். அடேங்கப்பா. ஆமா ஆமா. ஆமா சரோ, இப்போ சப்பாத்தி மாவா நான் பேசுறேன்னா நீ விட்டுருவியா? சார், அது நல்ல எண்ணம் தான். ஏன்னா எல்லாரும் வாய்க்கு ருசியா சாப்பிடணும்ல. ஆமாமா, சக்தி சொல்றது கரெக்ட். நாங்க சப்பாத்தி மாவு பசஞ்சா யார் சாப்பிட முடியும்? என்னடா நீ அவங்களோட சேர்ந்துகிட்ட? இது பாருங்க, செல்வம் எப்பவுமே நியாயம் தான் பேசுவாரு. இருந்தாலும் செல்வம் சார் பண்றது சரியில்லை. ஐயோ, என்ன நீங்க சேம் சைடு கோல் போடுறீங்க? யார் சேம் சைடு கோல் போட்டாங்க? மாணிக்கம் சாருக்கு சப்போர்ட் பண்ணாம எங்க கூட்டணியில சேர்ந்தா எப்படி? ஐயோ, அது சேம் சைடு கோல் இல்ல, ஒரு பாதுகாப்பு உணர்ச்சி. என்னடா சொல்ற? அண்ணே, 1000 சொன்னாலும் சப்பாத்தி மாவு அவங்க கையில இருக்கு, நம்ம வயிறு அவங்கள நம்பி இருக்கு. அனுசரிச்சு போறதானே புத்திசாலித்தனம். வர வர ரொம்ப கெட்டிக்காரன் ஆயிட்டடா நீ. என்ன பண்றது, மத்தவங்கள நம்பி வாழ வேண்டியிருக்கே. நான் போறேன். இந்தாங்க சார். என்னங்க, நான் எந்திரிக்கிறதுக்குள்ள போய் மின்னல் மாதிரி தண்ணி எடுத்து வந்துட்டீங்க. எல்லா விஷயத்திலயும் பொண்ணுங்க தான் ஸ்மார்ட், தெரிஞ்சுக்கோங்க. சரிங்க சரிங்க, இன்னைக்கு கூட்டணி வலுவா அமைஞ்சு போச்சு, அதுதான். பாத்து பாத்து. என்னாச்சு? சத்தப்படக்கூடாது, உள்ள குட்டி பாப்பா தூங்கிட்டு இருக்குல்ல. அக்கா. ஏய் விஜய், வா வா வா. ஏய் குட்டி பையா. ஏய் வா வா உட்காரு. எப்படி இருக்க? என்ன பால்ல ஒழுங்கா சாப்பிடுறனா? தமிழ் தம்பி பாப்பா கேட்டல, அது பாரு வந்திருக்கான் பாரு. பாரு 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 பாரு. அக்கா பரடி செல்லோ, அக்கா பரடி செல்லோ. என்னடி குட்டி, என் பொட்டு குட்டி. அக்கா, குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி கூட. இரு, இது வர புடி. தமிழ்ச்செல்வி, விளையாடிட்டு இருக்கியா? இந்தா. பாத்து 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 குடி, புள்ள மேல ஊத்துற போற. அப்பா எங்கக்கா? அப்பா காய்கறி வாங்க போயிருக்காரு. 2 நாளா இவ தம்பி பாப்பாவை பாக்கணும்னு அழுதுகிட்டே இருந்தா. இங்க பாரு, தம்பி பாப்பா வந்திருக்கான், போய் பாரு. வா 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 வா. பாரு 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 பாரு, தம்பி பாப்பாவை பாத்தியா? இப்பதான் டென்ஷனே இல்லாம மனசு லேசா இருக்கு. ஏன், என்னாச்சு? பின்னக்கா, அவர் முன்ன மாதிரி இல்ல.
ஒரு பிரச்சனைன்னு வந்தா ரெண்டு பக்கமும் பார்க்காம ஒரே பக்கமா பேசுறது. வழக்கமா கோபி விட்டு ஆளுங்க தான் இப்படி பேசுவாங்க. நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா அவர் ரொம்ப மாறிட்டாரு. பார்த்தல அவங்க வீட்டு ஆளுங்க பேச்ச கேட்டு தலையாடிக்கிட்டு நீங்க இருந்து கூட்டிட்டு போனாரா இல்லையா? ஆமா விஜி, எனக்கு புரியல ஏன் அந்த மாதிரி செஞ்சாரு. அன்னைக்கு அவங்க வீட்டு ஆளுங்க பேச்ச கேட்டு நீங்க இருந்து கூட்டிட்டு போனது சப்ப கட்டான். நான் அன்னைக்கு சொன்னேன்ல, விஜி வரமாட்டா இங்கதான் இருப்பா அப்படின்னு போய் சொல்லுங்க, அப்பதான் உங்களுக்கு செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கும்னு. அதுல அவர் கோவம் வந்துருச்சான். அவரு உன்னை கூட்டிட்டு போனதுல எனக்கும் கோவம் தான். ஆனா அதே சமயம் நீ பேசுனது தப்பு விஜி. கோபிக்கு முன்னாடி நீ அப்படி பேசிருக்க கூடாது. அந்த மாதிரி ஒரு பெரிய வார்த்தை சொன்னா யாருக்குதான் கோவம் வராது? நானே சில நேரங்கள்ல இந்த மாதிரி ஏதோ ஒரு வேகத்துல பேசிட்டு அப்புறம் ஏன்டா அப்படி பேசணும்னு வருத்தப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி உனக்கே கூட வேற ஒரு சந்தர்ப்பத்துல நீ பேசுனது தப்புன்னு தெரிய வரும். கோபிக்கு நேரம் நீ சட்டம் பேசினது அவர் கோவப்பட்டிருக்காரு. இது எப்படியோ நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன் தெரியுமா? அது மொத்தமும் காணாம போன மாதிரி ஆயிடுச்சுக்கா. அடி பைத்தியம், நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமான்னு ஒரு பொண்ண சொல்றது, அதுவும் நம்ம வீட்டுல சொல்றது எவ்வளவு பெரிய விஷயம். அது எப்படி காணாம போகும்? எல்லாம் நம்ம கையில தாண்டி இருக்கு. மத்தவங்களை விடு, நீ கோபி அனுசரிச்சு போக வேண்டியதுதானே. அக்கா, எனக்கும் அவருக்கும் பிரச்சனை இருந்தா பரவாயில்ல. அவங்க வீட்டு ஆளுங்களை பத்தி எடுக்கிறதுனால தானே வீணா பிரச்சனை வருது. பேசாதீங்கன்னா விட வேண்டியதுதானே. அது எப்படி விஜய் அவரோட சுபாவத்தை விட முடியும்? எதையுமே அனுசரிச்சு ஒத்துப்போ. எல்லாரும் சந்தோஷமா ஒத்துமையா இருக்கணும்னு அவர் நினைச்சதுனால தானே கோபியை நானும் சரோ மாமியாரும் சேர்ந்து சில நேரங்களை பாதிக்கிற மாதிரி பேசினா கூட அவர் பொறுமையா போனாரு. அது உனக்கு எவ்வளவு பெருமையா இருந்துச்சு. அடடா, நம்ம வீட்டுக்காரர் எது எப்படி இருந்தாலும் நம்ம பக்கம் ஆளுங்களோட ஒத்துமையா இருக்காருன்னு. அதே மாதிரி தானே தான் வீட்டு ஆளுங்களோட நீ ஒத்துமையா இருக்கணும் அவர் ஆசைப்படுவாரு. நீயே சொல்லு, இது நியாயமான எதிர்பார்ப்பு தானே? சரி, இப்ப நீ கோச்சிட்டு வந்தது கோபிக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாதுக்கா. அவர் கோவமா போயிட்டாரு. எனக்கும் அங்க இருக்க பிடிக்காம இங்க வந்துட்டேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இவ்வளவு 2 நாளா தம்பி பாப்பாவை பாக்கணும் சொன்னா. சரிப்பா, நீங்க விஜய் இங்க கூட்டு வாங்க. அப்பா இது எப்ப வந்துச்சு? டேய், எப்படி இருக்கற? நல்லா இருக்கேன்ப்பா. கோபி மாப்பிள்ள சொன்னாங்கிறதுக்காக உடனே அனுப்பிச்சிட்டேன் ஒழிய, பச்சை உடம்போட பச்சை குழந்தையோட எப்படி தவிக்கிறேன்னு நான் தவிச்சு போயிட்டேன். அம்மா எப்ப வந்தவ? கோபி தான் வந்து விட்டுட்டு போனாருப்பா. அப்படியா? அம்மா, குழந்தை எப்படி ரொம்ப படுத்துதா? அப்படிலாம் எதுவும் இல்லப்பா. அம்மா, நீ பாட்டுக்கு வந்துட்டியா? உங்க வீட்டுல ஒண்ணும் சொல்லல? அப்பா அப்பா அப்பா, என்ன பேர பிள்ளை வந்திருக்கான், அவனை கொஞ்சம் எடுத்து விட்டுட்டு மத்த கதையெல்லாம் பேசிட்டு ஆமாடா, ஆமா ஆமா, உன் பெரியம்மா சொல்றதும் சரிதான். டேய், தாத்தா பகவான் ஜெனி ராஜா சிரிக்கிறியா நீ? என்னோட அருள் கூட வந்துறியா? அப்புறம் நீ பாட்டுக்கு ஏதாவது உளறிட போற. நான் அப்பா கிட்ட எதுக்கு கோபி வந்து விட்டுட்டு போனாருன்னு சொன்னேன்னா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உன்னை இங்க 2 நாள் கூட்டு வந்து வச்சுக்கலாம்னு சொன்னேன்ல, அதுக்கு அப்பா என்ன தெரியுமா சொன்னாரு? அதெல்லாம் வேண்டாம், இப்போதைக்கு எனக்கு இருக்கிற நிம்மதி சந்தோஷம் எல்லாம் விஜய் மட்டும் தான் கவலை இல்லாம பிரச்சனை இல்லாம சந்தோஷமா இருக்கான்னு. அதுக்கு தான் நான் அப்படி சொன்னேன். புரிஞ்சுதா? சரிக்கா, நான் ஏதோ கோவத்துல வந்துட்டேனே தவிர எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் கிளம்புறேன்க்கா. என்னடா இவ வந்ததான் வந்து இருந்துட்டு சாயந்தரமா போ. நீ இப்ப உடனே கிளம்புனா ஏன் கோபி வந்து கூட்டு போலன்னு கேட்பாரு. புரிஞ்சுதா? நீ இங்கேயே இருந்து சாயந்தரமா போ. அப்பா வெளியில கிளம்பி வரல, அந்த சமயத்துல கிளம்பி போ. புரிஞ்சுதா? சரி, ஏதாவது சாப்பிட்டியா நீ? சாப்பிட்டேன்க்கா. சரி, நான் உனக்கு காபி போட்டு தரேன், நீ அப்பாட்ட போய் பேசிட்டு வா போ. வணக்கம் சார். வணக்கம். என் பேர் முரளி, ரமேஷோட ஃப்ரெண்டு. உங்களை நான் பார்த்துருக்கேன், ஆனா அறிமுகம் இல்லை. வாப்பா, உள்ள வா. ரமேஷோட ஃப்ரெண்டா? ஏன்பா, ரமேஷை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? அதை பத்தி சொல்லதான் நான் உங்ககிட்ட வந்தேன் சார். ரமேஷ் கொஞ்ச நாளா மேன்ஷன்ல என் கூட தான் தங்கியிருக்கான். உன் கூட தங்கியிருக்கானா? ஆமா சார். எனக்கு இப்பவே போய் கையோட கூட்டிட்டு வந்துடலாம் வாங்க. கொஞ்சம் பேசாம இரு. ஏன்பா, அவனை காணோம்னா நாங்க இங்க தவிச்சுக்கிட்டு இருக்கோம். உன் ஃப்ரெண்டுன்னு சொல்றீங்க, ஒரு வார்த்தை இங்க வந்து சொல்லிருக்கலாம் இல்லையா? இல்ல சார்,
நான் கூட உடனே சொல்லாம தான் இருந்தேன். அவன் தான் அதுக்கு அனுமதிக்கல. ஒருவேளை உங்ககிட்ட வந்து சொல்லியிருந்தா உடனே அவன் வேற இடத்துக்கு போயிருப்பான். அதுவும் இல்லாம பணக்கார பையனா இல்லாம ஒரு சாதாரண மேன்ஷன் வாசியா வாழ்ந்து கஷ்டங்களை அனுபவிக்கணும்னு சொல்லுவான். அவனோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டு நான் தான் சும்மா இருந்துட்டேன். இப்ப கூட நான் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில தான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன். என்னப்பா சொல்ற? கொஞ்ச நாளா ரமேஷ் ரொம்ப விரக்தியா இருக்கான் சார். குடிக்கிறான், ரொம்ப மனசு உடைச்சு பேசுறான். இனிமே வாழ்க்கையில் என்ன இருக்கு, நிம்மதியே இல்லை. அப்படி இப்படி என்னென்னமோ புலம்புறான் சார். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல சார். அதான் என்னங்க இதெல்லாம்? கொஞ்சம் அமைதியா இரு. ஏன்பா என்னப்பா இதெல்லாம்? நீ சொல்றதெல்லாம் உண்மையா? அவன் மனசுல அப்படி என்னதாப்பா இருக்கு? இல்ல சார், நேத்து கூட குடிச்சிட்டு வந்து மேன்ஷன் வாட்ச்மேனோட பெரிய கலாட்டா பண்ணிட்டான். ரொம்ப மோசமா நடந்துக்கிட்டான் சார். என்ன சொல்ற சார்? இப்ப கூட என்கிட்ட 1 லட்சம் ரூபாய் பணம் கேட்டான். என்கிட்ட எது சார் அவ்வளவு பணம்? அதான் இல்லைன்னு சொல்லிட்டேன். வெளியில எங்கேயோ கேட்டுருக்கிறதா சொன்னா. 1 லட்சமா? அவனுக்கு இங்க லட்சமா குட்டி கிடக்குதுப்பா. இப்ப என்னடா அவன் எங்கேயோ உட்காந்துட்டு அவதிப்பட்டு இருக்கா. கடவுளே, இது கூட பெரிய விஷயம் இல்ல சார். அவன் அடிக்கடி ஒண்ணு சொல்றான். நாளைக்கு அவன் இருக்க போறது இல்லைன்னு அப்படி இப்படின்னு என்னமோ சொல்றான் சார். என்ன? ஆமா சார், அவன் அப்படிதான் சொன்னான். நாளைக்கு நான் இருக்க போறது இல்லைன்னு சொன்னான். நான் எந்த அர்த்தத்துல எடுத்துக்கிறது? ஏன் தம்பி, அவன் இப்ப எங்க இருக்கான் அதை சொல்ல. காலையில சீக்கிரமா எழுந்து போயிட்டான் சார். நான் வர வரைக்கும் அவன் வரல. அதான் கொஞ்சம் பயமா இருக்கு. என்னங்க இது? என்ன தம்பி இதெல்லாம்? எல்லாத்தையும் முத்த விட்டுட்டு இப்ப வந்து சொல்றீங்களே. ஐயோ, என்ன மன்னிச்சிருங்கம்மா, என் சூழ்நிலைமா அப்படி. ஐயோ, நீ ஏப்பா மன்னிப்பு கேக்குற? எங்க புள்ள உயிரோட சித்திரவதை பண்ணணும்னு முடிவே பண்ணிட்டான். உன் மேல எதுக்கு நாங்க தப்பு சொல்ல முடியும்? சரி, ஒருவேளை அவன் அந்த மென்ஷனுக்கு வந்திருக்கலாம். நாம போய் பார்க்கலாம் வா. என்னங்க, நானும் வரேங்க. இருமா, நான் போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரேன். இரு. இல்லங்க, என்னங்க இரண்டி, ஏற்கனவே நானே டென்ஷன்ல இருக்க, கூட சேர்த்து நீ கொஞ்சம் பொறுமையா இரு. நான் போய் பார்த்துட்டு வரேன். ரவி, ரவி, வாடா. இரு இரு இரு, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணடா. மெதுவா. வா வா, பின்னாடி வா. அப்படிதான். இந்தாங்க தம்பி, நீங்க இதுல உட்காருங்க. இருக்கட்டுப்பா. என்னடா துக்கம் விசாரிக்கிறதுக்காக வந்தியா? என்னடா இப்படி கேக்குற? நம்ம ரவிக்கு இப்படி ஆயிருச்சேன்னு பதறி போய் ஓடி வந்தேன். ரொம்ப தேங்க்ஸ்ரா. இதுக்கு எதுக்குடா தேங்க்ஸ்? இந்த உலகத்திலேயே யாருக்கும் என் மேல பிரியம் இல்லாம போயிடுச்சு. பழகின பழக்கத்துக்காக விஷயம் கேள்விப்பட்டு ஓடி வந்து பார்த்த பாரு, அதுக்கு தான்டா தேங்க்ஸ். அதை விடுற. அது சரி, எப்படி ஆச்சு? நீயே எலக்ட்ரிக் ஷாப் வச்சிருக்கவே, நீ எப்படி கேர்லெஸ்ஸா இருந்த? விதிடா, எல்லாம் விதி. ஒரு மனுஷன் பிறக்கும் போது கடவுள் அவன் தலையில ஒன்னு எழுதுறாரு. கல்யாணம் ஆகும் பொழுது இன்னொன்னு எழுதுறாரு. எனக்கு கல்யாணத்தப்ப எழுதுனதுதான் தப்பா எழுதிட்டாரு. என்னடா சொல்ற? ஆமாடா, நான் கல்யாணத்துக்கு முன்னாடி சாதாரணமா தான் இருந்தேன். என்னைக்கு எனக்கு கல்யாணம் ஆச்சோ அப்பவே நிம்மதி போயிடுச்சு. ஒவ்வொரு நிமிஷமும் டென்ஷன், ஒவ்வொரு நாளும் பிரச்சனை. நான் தூங்கியே பல வருஷம் ஆச்சு. ருசி இல்லாத சாப்பாடு, என் வாழ்க்கையே சூனியமா போயிடுச்சுடா.
பிடிச்ச கரண்ட் நம்மள ஒரே அடியா காலி பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல. இப்படி ஊனம் ஆயிடுச்சுன்னு நினைக்கும் போதுதான் வருத்தமா இருக்கு. என்னடா ரவி இப்படி பேசுற? நீ எவ்வளவு பொறுமையானவே, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எவ்வளவு வேதனை வந்தாலும் சகிச்சு போறவன். உன்னைத்தானடா எங்க வீட்லயே உதாரணம் சொல்லி பேசுவேன், ரவி மாதிரி நமக்கெல்லாம் பொறுமை பத்தாதுன்னு. அப்படிப்பட்ட நீயா எப்படி பேசுற? ஏன் உன் வீட்டுல உன்னை சரியா புரிஞ்சுக்கலையா? இவ்வளவு அப்செட்டா பேசுற? ஏண்டா அதெல்லாம் ஞாபகப்படுத்திட்டு இருக்க? ஒரு மனுஷனுக்கு படிப்பு, தொழில், பொண்டாட்டி, பிள்ளைங்க இதனாலும் நல்லபடியா அமையணும். எனக்கு படிப்பு சுமார் தான், தொழில் ஏதோ சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லாம ஓடிட்டு இருக்கு. ஆனா என் பொண்டாட்டியும் பிள்ளைங்களும் தான் என்னை கைவிட்டுட்டாங்க. நான் உன்னை பிடிக்குன்னு சொன்னா அவ அதை பிடிக்காதுன்னு சொல்லுவா. நான் உன்னை பிடிக்காதுன்னு சொன்னா அவ அதை ரொம்ப பிடிக்குன்னு சொல்லுவா. நான் உன்னை செய்யக்கூடாதுன்னு நினைச்சா அதை அவ தேடி போய் செஞ்சு முடிப்பா.